எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் கையல் கூட பழகிறத அடியோட விட்டுட்டேன். அதனால அவ கோவப்பட்டு பல தடவை என் கூட சண்டை போட்டிருக்கா. நான் போதும் என்ன விட்டுரு, நான் பணம் வேணா கொடுத்துறேன்னு சொல்லி கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா என்ன விடுறதா இல்லைன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவருடைய மாமியார் எங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தலையிட்டு கையல் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்ததால அவளுக்கு என்ன பண்றதுன்னு இப்ப தலகால் புரியாம இருக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்க பொண்ண கையல் கூட சேர விடாதீங்க. எப்படியும் நாளைக்கு கையல் போலீஸ் கோர்ட்டு ஜெயிலுக்குன்னு போக போறா. அவ கூட சேர்ந்து உங்க பொண்ணு அலையணுமா? இதெல்லாம் உங்க பொண்ணுக்கு தேவையாமா? நான் கையல் அவாய்ட் பண்றேங்கிற கோவத்துல இன்னைக்கு காலையில கூட இதே ஹாஸ்பிட்டல்ல கையல் என்ன செருப்பால் அடிச்சா. நான் அதை கூட பெருசா எடுத்துக்கலான்னு வைங்க. ஆனா அந்த கையல் உங்க பொண்ணுகிட்ட எப்படி வேணாலும் மாத்தி திரிச்சு அவளுக்கு சாதகமா சொல்லியிருப்பான். இது எதுவும் தெரியாம உங்க பொண்ணும் கையலுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நேரா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேவையில்லாம என்ன கண்டபடி பேசி அவமானப்படுத்தினாங்க. இதுலயே நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கையலை பத்தியும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். கையல் உங்க பொண்ணை யூஸ் பண்ணி அவளுக்கு தேவையானதை மட்டும் சாதிச்சுக்க பாக்குறா. கையலுக்கு வர ஆபத்து உங்க பொண்ணுக்கு வராதுன்னு என்னமா நிச்சயம்? உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்ல ஃபேமிலி மாதிரி தெரியுது. உங்க பொண்ணுக்கு தயவு செஞ்சு அட்வைஸ் பண்ணுங்க. கையலோட பிரச்சனையில தேவையில்லாம அவங்கள தலையிட வேணான்னு சொல்லிடுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க. அது உங்க பொண்ணுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பெரிய அளவுல பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்ல வந்தமா. நான் சொல்லணும்னு நினைச்சத சொல்லிட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வரமா. செல்லம், அம்மாவை பாருடா. உனக்கு என்னமா அடிச்சு நம்ம ரொம்ப பயந்துட்டேன்டா. குட்டி நல்லா இருக்கீங்களா? இப்ப பாருடி எப்படி சிரிக்கிறா. இவ்ளோ நேரம் எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு இப்ப சிரிக்கிறியா? உன் சிரிப்ப பார்க்காம உங்க அம்மா பயந்துட்டாங்க. நாமளும் தானே பயந்தோம். ஆமா, நம்ம எல்லாரையும் பயம்படுத்திட்டு பச்சை குழந்தை மாதிரி சிரிக்கிறா பாரு. ஏய், பச்சை குழந்தை தாண்டி. சக்தி, நீ அந்த டாக்டரை பத்தி சொன்னப்போ குழந்தைய காப்பாத்து வரா இல்லையான்னு ரொம்ப பயந்த. ஆனா நல்ல வேளை அந்த சீஃப் டாக்டர் கடவுள் மாதிரி வந்து நம்ம குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அவரை பார்க்கும்போது நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது. ஆனா ஏன் இந்த கெட்ட பேரு? அண்ணி, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அண்ணி. சக்தி, அப்படிப்பட்டவரா உனக்கு பிரச்சனை கொடுக்கறவரா தெரியறாரு? அந்த டாக்டரை பார்த்தா அப்படி தெரியலையே சக்தி. ஆமாக்கா, எனக்கும் அவரை பார்த்தா ரொம்ப நல்லவராதான் தெரியுது. நீ வாய மூடு. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. கயல், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. உன் மாமியார் மட்டும்தான் உனக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க. அந்த டாக்டரை பார்த்தா. அண்ணி அண்ணி ப்ளீஸ் அண்ணி, போதும் அண்ணி. அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. உங்க யாருக்கும் அந்த ஆளை பத்தி முழுசா தெரியாது. அவன் ரொம்ப மோசமானவன் அண்ணி. பாப்பாவை காப்பாத்திட்டாங்கிறதுக்காக அவன் நல்லவன்லாம் தப்பு கணக்கு போடாதீங்க. இல்ல சக்தி, நீ அவரை பத்தி வெளியே என்ன சொன்ன? அவரு ரொம்ப கெட்டவரு, அவரு பழிவாங்க நினைக்கிறாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியே சக்தி. நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலையே சக்தி.
அவரு நினைச்சிருந்தா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு அவரு வெளியே அனுப்பிருக்கலாமே. ஏன் அனுப்பல?